அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். மிகவும் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனை காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போ வாங்க, குரு அதிசார பயிற்சி உங்கள் ஜாதகத்தின் சர்வ வல்லமை படைத்த ஒரு கிரகம். இவர் தற்பொழுது மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் தீபாவளிக்கு பிறகு இவர் உங்கள் ஜாதகத்தின் 8ஆம் வீட்டிலும் உச்ச நிலையிலும் பிரவேசிக்க போகிறார். பொதுவாக தேவகுரு பிரகஸ்பதி 8ஆம் வீட்டிற்கு செல்வது அவ்வளவு நல்லதல்ல. ஆனால் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையின் யோகத்தை இங்கே தேவகுரு பிரகஸ்பதி உருவாக்கப் போகிறார். ஏன் என்பதையும் நான் கூறுகிறேன். மேலும் இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு காண கிடைக்கப் போகும் பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்றும் தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ராசியின் அதிபதியாகவும் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் வீடு அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். இவர் தனது உச்ச நிலையில் 8ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். உங்கள் ராசி அதிபதியாக இருக்கும் நிலையில் இவரது உச்சநிலை 8ஆம் வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு விசேஷமாக உருவாகும் முதல் நிலை என்னவென்றால், தற்பொழுது உங்கள் மீது சனியின் அதாவது 7 சனியின் தாக்கம், அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் 8ஆம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி பிரவேசிப்பதால் உங்களுக்கு மானசீக ரீதியான அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது. காரியங்களில் மீண்டும் மீண்டும் வரும் தடைகளை முடிவுக்கு கொண்டு வரும். பதற்றம், மனசோர்வு மற்றும் தடைகளின் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து கொண்டிருந்ததை முடிவுக்கு கொண்டு வரும் கடமையை தேவகுரு பிரகஸ்பதி தன் கையில் எடுத்துக்கொள்வார். நீங்கள் உயர்கல்வியை படித்து கொண்டிருந்தால் அதில் ஏதாவது தாமதமான யோகம் காணப்பட்டால் அதிலிருந்து ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். இவர் மறைமுகமான தனத்தின் புதையல், எதிர்பாராத பணம் நிலையின் யோகத்தையும் உங்களுக்கு தூண்டி கொடுப்பதை காணலாம். மிகவும் அழகான விதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டமான நடவடிக்கைகளை இந்த இடத்திலே பிரவேசிப்பதன் மூலம் தேவகுரு பிரகஸ்பதி முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். தேவகுரு பிரகஸ்பதியின் கையில் 3 பார்வைகள் உள்ளன. எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து 5வது வீட்டையும் 7வது வீட்டையும் மற்றும் 9வது வீட்டையும் காண்கிறார். இந்த தீபாவளியில் தனது அமிர்த பார்வையின் அடிப்படையில் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக என்னென்ன பரிசுகளை கொண்டு வரப்போகிறார் என்று தெரிந்து கொள்வோம். தேவகுரு பிரகஸ்பதி தனது 5ஆம் பார்வையால் உங்கள் 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இங்கு உங்களுக்கு வீண் செலவுகளை முடிவுக்கு கொண்டு வருவார். மருத்துவமனை செலவுகள் காணப்பட்டால் அதையும் முடிவுக்கு கொண்டு வருவார். ஏதாவது நீதிமன்ற வழக்குகள், சண்டைகள், வழக்குகள் போன்ற நிலையை நீங்கள் எதிர்கொண்டால் அதையும் முடிவுக்கு கொண்டு வருவார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த வகையான ஏற்றுமதி இறக்குமதி வேலையை நீங்கள் செய்திருந்தால், வெளிநாட்டில் குடியேற விரும்பினால், வெளிநாட்டில் நிரந்தர வசிப்பிடத்திற்கான நிலையின் யோகம் அமைந்தால், வெளிநாட்டில் நீங்கள் கல்வியை பெற விரும்பினால் இந்த நிலை மிகவும் நல்ல விதத்தில் உங்களுக்கு லாபத்தை தரும். மேலும் எந்த செலவுகள் ஏற்பட்டாலும் அது எப்படி இருக்கும்? பாவதீக சுகங்களை பெறுவதற்கான செலவுகளாக இருக்கும். நீங்கள் நிலம் வாங்க விரும்புகிறீர்கள், வாகனம் வாங்க விரும்புகிறீர்கள், கார் வாங்க விரும்புகிறீர்கள் என்றால் இந்த நிலையிலே உங்கள் பாவதீக சுகங்கள், உங்கள் சொத்துகள், உங்கள் ஆடம்பரத்தை அதிகரிக்கும் வகையிலாக நல்ல செலவுகளின் நிலையின் யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்குகிறார். 7ஆம் பார்வையால் இவர் உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த இடம் என்ன? இது தனத்தின் இடம், இது வாக்கின் இடம், இது உங்கள் குடும்பத்தின் நிலையின் யோகமாகும். இந்த இடத்தில் அமர்ந்து தேவகுரு பிரகஸ்பதி ஞானத்தை பூர்த்தி செய்கிறார். மறைமுகமான யோகத்தை மிக நன்றாக உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த கண்ணோட்டத்தில் உங்களை பக்குவப்படுத்துவார். மேலும் தேவகுரு பிரகஸ்பதியின் மூலம் ஞானம் கிடைக்கும் பொழுது எங்கு ஞானம் கிடைக்கிறதோ அங்கு தனம் தானாகவே வருகிறது. இந்த மாதிரியான நிலையின் யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்குகிறார். நீங்கள் பார்ப்பீர்கள், பணம் சம்பந்தமான உங்களுக்கு தடைப்பட்ட எந்த காரியங்களும் பூர்த்தி அடைவதை காண்பீர்கள். தொடர்ந்து குறைந்து கொண்டிருந்த நிதி நிலைமை இதில் ஸ்திரத்தன்மையை அடையும். வங்கி கணக்கில் இருப்புகள் அதிகரிக்கும் யோகத்தை உருவாக்குகிறார். குடும்பத்தில் புகழ், மதிப்பு மற்றும் கௌரவத்தின் நிலையை அதிகரிப்பார். அத்துடன் உங்கள் வாக்கின் காரணமாக கடந்த காலத்தில் காரியங்கள் கெட்டு போயின. உங்கள் வாக்கிற்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் வாக்கின் மேன்மை, ஆதிக்கம் மீண்டும் நிலைநிறுத்தப்படுவதை தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் பெறுவீர்கள். 9ஆம் பார்வையால் இவர் உங்கள் 4ஆம் வீட்டை காண்கிறார். இது தேவகுரு பிரகஸ்பதியின் மிகவும் அழகான கண்ணோட்டமாக கருதப்படும். இது உங்களுக்கு பௌதிக சுகங்களின் இடமாகும். இது உங்களுக்கு மக்களின் இடமாகும். இது மூதாதையர் சொத்தின் இடமாகும். இது தாயின் இடமாகும். இது இதயத்தின் இடமாகும். இந்த இடத்திலே தேவகுரு பிரகஸ்பதி உச்ச நிலையில் அமர்ந்து தனது வீட்டையை பார்ப்பதால் 4ஆம் வீட்டின் முழுமையான லாபகரமான யோகங்களை உங்களுக்கு வழங்குகிறார்.
என்னென்ன பெரிய லாபங்கள் தருகிறார் என்றால், முதல் நிலையில் மக்களிடையே உங்களுக்கு புகழ், மதிப்பு மற்றும் கௌரவம் கிடைப்பது தொடங்குகிறது. நீங்கள் அரசியலுடன் தொடர்புடைய ஒரு நபராக இருந்தால், அரசியலில் உங்களுக்கு புகழ், மதிப்பு மற்றும் கௌரவம் மற்றும் மக்களின் ஆதரவு கிடைக்கும். அதற்கான ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை உருவாக்குவார். மூதாதையர் சொத்து சம்பந்தமான ஏதேதும் சர்ச்சைக்குரிய நிலை நடந்தால் அதையும் முடிவுக்கு கொண்டு வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக செய்து விடுவார். தாயின் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார். அத்துடன் நீங்கள் எந்த வகையான பாவதிக சுகத்தை பெற விரும்பினாலும் இந்த தீபாவளிக்கு பிறகு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் பௌதீக சுகங்களின் வளர்ச்சி அளிக்கும் நிலையின் யோகம் மிகவும் அழகான விதத்தில் உருவாகுகிறது. நீங்கள் உங்கள் வீட்டை புதுப்பிக்க விரும்புகிறீர்கள் என்றால், அல்லது புதிய வீடு வாங்க விரும்புகிறீர்கள், நிலம் வாங்க விரும்புகிறீர்கள், வாகனம் வாங்க விரும்புகிறீர்கள் என்றால், நான் இப்போது சொன்னது போல இவரது 5ஆம் பார்வையால் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் உங்கள் பாவதிக சுகங்களை அதிகரிக்கும், உங்கள் ஆடம்பரத்தை அதிகரிக்கும். ராசியின் அதிபதி உங்கள் 8ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அதனால் மானசீக ரீதியான அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது பதற்றம் மற்றும் மனசோர்வு ஆகிய நிலைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார். உங்கள் முடிவு எடுக்கிற திறன் ஒரு சரியான திசையில் செல்ல ஆரம்பிக்கும். இது சமூகம், குடும்பம் மற்றும் உறவினர்கள், தொழில்துறையில் உங்களுக்கு புகழ், மதிப்பு மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொடுக்கும். இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நடவடிக்கை என்னவென்றால், அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் பலன் ஒரே மாதிரியாக இருக்குமா? சாஸ்திரம் சொல்வது அது சாத்தியமல்ல. நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் அமர்வு உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல வீட்டில் இருப்பது முதலில் அவசியம். இதை உங்கள் ஜாதகத்தில் எப்படி சரிபார்ப்பது என்று நான் சொல்கிறேன். இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இதை உங்கள் ஜாதகத்தில் சரிபார்த்து பாருங்கள். இது உங்களுக்கு 100% மிகவும் ரொம்ப எளிதான வழியில் புரிய வைக்கும். மேலும் அது உங்கள் ஜாதகத்திலே 100% செயல்படும். அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்திலே உங்கள் லக்னஸ்தானம், இந்த லக்னஸ்தானத்திலிருந்து 6ஆம் வீடு, 8ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி இருக்கக்கூடாது. இது எப்படி எண்ணுவது? இது முதல் நிபந்தனை. 2வது நிலையிலே உங்கள் ஜாதகத்தில் 10 என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது. இந்த 10 என்ற எண்ணில் தேவகுரு பிரகஸ்பதி இருந்தால் இவர் நீச நிலையை அடைகிறார். மேலும் இந்த 4 இடங்களில் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள். லக்னத்திலிருந்து 6ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டில் மற்றும் 10 என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதி அமர்ந்திருந்தால் இவர் உங்களுக்கு விரும்பியும் சுப பலன்களை கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதி இடதோஷம் ஏற்படுகிறது. அதே சமயம் இந்த 4 இடங்களில் தேவகுரு பிரகஸ்பதி இல்லை. மேலும் ஒரு நல்ல வீட்டில் அமர்ந்து பலம் பெற்றிருந்தால் இந்த தீபாவளியில் 8ஆம் வீட்டில் சென்று கூட தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை நிச்சயமாக கொடுத்து செல்வார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவகுரு பிரகஸ்பதியின் முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? ஓம் குருவே நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மாலை ஜெபிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. விஷ்ணு சஹஸ்ரநாம பாடலை படிக்க முடியாவிட்டாலும் அதை கேளுங்கள். கேட்பதன் மூலம் ஒரு பெரிய நல்ல யோகம் உருவாகிறது. குருதேவர் எங்கு அமர்ந்திருந்தாலும் குருவின் ஜெபம் செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாடம் செய்வது நல்லது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் காணலாம். இந்த தீபாவளி உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கட்டும். உங்கள் அனைத்து விருப்பங்களும் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் இந்த தீபாவளியில் பூர்த்தியாகட்டும். நன்றி, வணக்கம்.